தூத்துக்குடி மாவட்டம் பூமங்கலம் DCW காலனியில் 35 ஆண்டுகளுக்கு முன்பு வசித்தவர்கள் ஒன்றாய் மீண்டும் சந்தித்து தங்கள் பசுமையான நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் சுவையான நிகழ்ச்சி நடைபெற்றது. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒன்றாக படித்த மாணவர்கள் மீண்டும் சந்தித்துக் கொள்ளும் நிகழ்ச்சி அடிக்கடி நடைபெறுவது வழக்கம். ஆனால் மிகவும் புதுமையாக தூத்துக்குடி மாவட்டம் பூமங்கலத்தில் DCW காலனியில் சுமார் 35 வருடங்களுக்கு முன்பு வசித்தவர்கள் மீண்டும் சந்தித்து தங்கள் பசுமையான நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இங்கு வசித்தவர்கள் இன்று தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களிலும் வசித்து வருகிறார்கள். இவ்வாறு வசிப்பவர்களை மீண்டும் ஒன்றிணைத்து தங்கள் பசுமையான நினைவுகளை மீட்டெடுக்கும் முயற்சிக்காக வாட்ஸ்அப் குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. அதன் மூலம் சுமார் 150 குடும்பங்களைச் சார்ந்தவர்கள் மீண்டும் சந்திக்கும் நிகழ்ச்சி DCW காலனியில் வைத்து நடைபெற்றது. கலந்து கொண்டவர்கள் தங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொண்டதுடன் குழந்தைகளின் ஆடல் பாடல் போன்ற கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. மேலும் குழந்தைகள் பெரியவர்கள் என அனைவருக்கும் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளிலும் இவர்கள் ஆர்வமாக கலந்து கொண்டு தங்கள் பசுமையான நினைவுகளை பகிர்ந்து சென்றனர். நானும் இந்த காலனியில் 35 வருஷத்துக்கு முன்னாடி குடியிருந்தேன். நான் இப்போ இருக்கிறது பெங்களூரில் இருக்கிறேன். இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். கடந்த 2 வருஷமாக நாங்கள் எல்லாரையும் மீட் பண்ணணும்னு ரொம்ப ஆவலோடு இருந்தோம். ஆனால் எங்களால் மீட் பண்ண முடியலை, ஏன்னா அந்த கொரோனா டைம்ங்கிறதுனால. அதனால் இப்போ நாங்கள் எல்லோரும் ரொம்ப மீட் பண்ணுறதுல எல்லாரையும் பார்க்கும்போது அப்படியே நம்ம புதுசாக பிறந்து வந்த மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறோம். எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப ஹாப்பி. எல்லாரும் ஒரு தொழிலாளர் குடியிருப்பில் இருந்து இவ்வளோ நாள் வாழ்ந்தோம். 10 வருஷமாக இருந்தோம் இந்த ஊரில். நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா ஜாலியாக படித்தது வளர்ந்தது. எங்கள் வீடு எல்லாமே இங்கே தான் இருந்து வளர்ந்தோம். ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து திரும்ப ஃபேமிலியாக மீட் பண்ணுறோம் இங்கே. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. நாங்கள் படித்த ஸ்கூலு, நாங்கள் இருந்த வீடு எல்லாமே எங்கள் பிள்ளைங்களுக்கு கொண்டு வந்து நாங்கள் காமிச்சிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் சின்ன பிள்ளையில பார்க்குங்கிறத இங்கே தான் நாங்கள் கேள்விப்பட்டோம். எங்கள் பார்க்கில் ஊஞ்சல் ஆடி இருக்கிறோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா சந்தோஷமாக விளையாண்ட இடம். ஃபோன் எதுவுமே இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தது இந்த இடம் தான். மறக்கவே முடியாது. இதை திரும்ப சேர்ந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் நாங்கள் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால் இங்கே எல்லாருமே ஒரே குடும்பமாக அந்த தொழிலாளிகள் குடும்பங்கள் அனைவருமே ஒரே குடும்பமாக நாங்கள் அத்தை மாமான்னு சொல்லி அப்படி ஒரு ஐக்கியமாக இருந்த இடம். இந்த நாங்கள் எங்கள் அப்பாவோட ஓய்வு காலத்தை கருதி நாங்கள் எல்லாருமே இந்த இடத்த விட்டு வெளியே ஏற முடியாமல் ஒரு பெரிய மனச்சங்கடப்பட்டு தான் இந்த இடத்த விட்டு நாங்கள் ஓடி ஆடி பிறந்து வளர்ந்த இடத்த விட்டு நாங்கள் சென்றோம். அந்த ஏக்கங்கள் ஒவ்வொருவரும் அவங்களுக்கு மட்டுமே இருக்குன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் ஒவ்வொருத்தர் இந்த வாட்ஸ்அப் குழு ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த ஏக்கங்கள் எல்லாரும் மனதிலையும் ஓடிட்டு இருக்குங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனோட நீட்சியாக நாங்கள் இன்றைக்கி எல்லாருமே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இடத்துல நம்ம மீண்டும் எல்லோரும் ஒன்று கூடணும்னு சொல்லி முடிவு செய்தோம். அது கொரோனா காலத்தினால அது கொஞ்சம் பிரேக் ஆகிட்டு இப்போ அந்த ப்ரோக்ராமு இன்றைக்கி நடைபெறுது. அனைவரும் இதில் நாங்கள் கலந்துக்கிட்டு எங்களை இது இந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்த முடியாது, எல்லோரும் உணர தான் முடியும். அந்த அளவுக்கு ஒரு மிக வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான தருணமாக நாங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.